ரவீந்திரன் சார், ஒரு மருத்துவராக இன்றைய சூழலில் இந்த மாணவர்களுடைய பிரதான விஷயம் நீட் அப்படிங்கிறது இருக்குது. அது இளநிலைக்காடும் முதுநிலை பிரச்சனை. எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது நீட்டிலிருந்து தமிழ்நாட்டு அரசின் இடங்களுக்கு விலக்கு என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கின்றார். இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ எங்களுடைய சங்கம் தொடர்ந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா 2005 மாநில உரிமையில் மருத்துவர்களில் மாநில உரிமையில் மீட்டெடுக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் கோரிக்கை வைத்து நாங்கள் தொடர்ந்து இயக்கம் நடத்துகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் நீட் மாநில உரிமையில் முற்றிலுமாக பறித்து விட்டது. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சியிலுமே மருத்துவர்களில் மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் இடங்களுக்கு விலக்கு வேண்டும், அதே சமயத்தில் ஒன்றிய அரசு வேண்டும் என்றால் நடத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு சில வேறுபாடு இருக்குது, மற்றபடி பொதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவருக்கு. ஆனால் இன்னும் கூடுதலான மருத்துவ கல்வி பற்றி புரிந்து கொள்ள தேவைப்படுகிறது. இப்போ ஜெகதீஷன் போன்றவங்களாம் இருக்கிறனால அடுத்தடுத்து அதை என்ரிச் போனால் நான் நம்புகிறேன். என்று சொன்னால் தமிழ்நாடு அரசின் இடங்கள் என்பதை விட தமிழ்நாடு அரசின் மருத்துவர்கள் என்பதை விட தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்கள் என்று சொல்வதும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்கள் சொல்வது மிக சரியான. அங்குதான் நமக்கு ஒரு கேள்வி வருது, என்னன்னா இன்னும் அதுக்கான புரிதல் அவருக்கு இன்னும் குறைவாக இருக்கிறதோ அல்லது ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு குறைவாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, மற்ற கட்சியில் ஒப்பிடுகின்ற பொழுது முதல் இதிலே பேட்டியில் அவருடைய இது தெளிவாக இருக்கு. என்னன்னாக்க நீட்டு விலக்கு என்பதை சரியா சொல்லியிருக்காரு. நீட்டு ஒழிப்பு இல்லை, நீட்டு விலக்கு என்பதை சொல்லியிருக்காரு. அதிலே ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்றிய அரசுடைய இடங்களுக்கு, அதாவது எய்ம்ஸ் ஜிப்மர் வேண்டும் நடத்தி கொள்ளணும்னு சொல்றாரு. அப்போ ஒன்றிய அரசுடைய இடங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு தேவைப்படுகிறது என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்காருன்னு நான் பார்க்குறேன். அப்போ அந்த அடிப்படையில் இதில் ஒரு தெளிவு இருக்குது. ஆனால் இன்னும் அதை இன்னும் முழுமை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதில் தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள், ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் அப்படின்னு பிரித்து பார்க்கணும். ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட்டோ அல்லது சிஇடியோ அல்லது வேற ஒரு அகில இந்திய தேர்வோ தேவைப்படுகிறது. ஏன்னா அந்த இடங்களுக்கு +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது. இந்த புரிதல் அவற்றை இருப்பதாக கருதுகிறேன். எனவே தான் அவர் தமிழ்நாடு அரசுடைய இடங்களுக்கு மட்டும் விலக்கு கேட்கின்றார். ஒன்றிய அரசு எய்ம்ஸ் ஜிப்பர் போன்றவைக்கு வேண்டாம் நடத்தி கொள்ளட்டுங்கிறார். திரு ஜெகதீஷன், இப்போது ஒரு விளம்பரத்துக்காக இது நடத்தப்படுது. அரசியல் என்ட்ரி அப்படின்னு வந்த உடனேயே இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த நீட்டை பற்றி அவர் பேசியிருக்கிறார். ஃபஸ்ட்டு டைம் அவார்டு கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த 2வது முறை அவார்டு கொடுக்கும் முதல் தடவை பேசலை. பல விமர்சனங்கள் அவர் மேலே எழுது. ஏன் இதை பற்றி பேசலை? அந்த அன்னைக்கு அது ஹாட் டாபிக். இப்போ அந்த தொடர்ச்சி அந்த ஒரு வார காலம் லைவ்லேயே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. நாடாளுமன்றமே கொந்தளிச்சிட்டு இருக்கு. அப்போது இதை மையப்படுத்தி ஏற்கனவே நம்ம மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதனால் இதை நான் பேச ஆகணும், நான் பேசணும் தான் பேச வேண்டாம்னு நினச்சேன். பட் இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பேசணும்னு சொன்னால் நம்ம ஏதோ திருப்திப்படுத்தணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலா? முதல்ல நீட்டு குறித்த அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி சிலருக்கு எழுந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் என்னைக்கு அங்கே அனிதா வீட்டிற்கு அவர் போய் வந்தாரோ அன்னைக்கு ரொம்ப தெளிவாக அந்த பார்வை என்னங்கிறத செய்தி சொல்லிட்டார். நான் ஒரு சமூக அநீதியால் ஒரு குழந்தை இந்த தற்கொலை நான் சொல்ல மாட்டோம், நிச்சயமாக கொலை தான், சமூக அநீதியால் நடந்த கொலை. அந்த கொலைக்கு நீங்கள் கண்டித்து தான் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு விளம்பரம் தேடணும் அப்படிலாம் சொல்லி போல நான் அதுக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அன்னையிலிருந்து அவருடைய ஸ்டாண்ட் என்பது நீட்டிற்கு எதிரானவர் தான் நான் அப்படிங்கிறதான். இது மறுபடியும் இந்த கேள்வியாக முன்வைக்கப்பட்டு கொண்டு இப்போ போன வாட்டி 28ஆம் தேதி நடந்த விழாவிலும் அவர் ஏன் பேசவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அப்பொழுதும் நான் எல்லா ஊடகங்களையும் சொல்லிய விஷயம் என்பது, நீங்கள் நீட் என்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக கடந்து போகலாம். நீட் என்பது சமூக அநீதி அப்படின்னு கடந்து போகிறதுங்கிறது ஒன்று, அப்பயுமே பேசுபொருளாக மாறி இருக்கும். ஆனால் ஒரு தெளிவாக தீர்க்கமாக நம்ம முன்வைக்க போகிற தீர்வு என்ன, இது நீட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முதல் கட்ட பார்வை, இதற்கு உடனடி தீர்வு என்ன, நீண்ட கால தீர்வு என்ன, நம்ம வைக்க போகிற தீர்வு என்ன அப்படின்னு 3 விஷயங்களையும் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் இன்னைக்கு ரொம்ப விளக்கமாக வேறு எதுக்கும் ஃபோக்கஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் பற்றி பேசினார், மற்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசினார், மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ்லாம் சொன்னார். இந்த கூட்டம் என்பது நீட்டிற்காக எக்ஸ்க்ளூசிவாக என்ன பேசணும், அவருடைய மனசில் என்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசிட்டு இது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத சொல்லி பேசியிருக்காரு. ஏன்னா முதல் வாரம் சொல்கிற ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீட் விலக்கு இது ஒரே தீர்வு என்பது உடனடியாக நீட் விலக்கு என்பதை கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, தீர்மானத்தை மனதார வரவேற்கிறேன் அப்படி சொல்கிறார். நீண்ட கால தீர்வு என்னங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, கல்வி மாநில பட்டியலை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் மாநில பட்டியலில் கல்வி எப்போ போச்சுன்னா எமர்ஜென்சி காலத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. பல சமயங்களில் திமுக காங்கிரஸ்லாம் ஒன்றாக இருந்தாங்க.
அப்போல்லாம் வந்து இதெல்லாம் குறித்து பேசி கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். எந்தெந்த இதெல்லாம் வந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு, 5 விஷயங்கள் பொதுப்பட்டியல் ஏன் போச்சு, ஃபாரஸ்ட்டு மற்றதெல்லாம் ஏன் போச்சு, அது ஏன் மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு நீண்ட நடை விவாதங்கள்லாம் நடத்தி நிச்சயமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் அதை செய்ய மறுத்து விட்டனர். அப்போது நீங்கள் இப்போ இந்த விஷயங்களை மறுபடியும் பேசிகிட்டே இருந்தால் இது வந்து ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி போகிறத விட ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை உருவாக்கலாம், ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட். ஏன்னா நீங்கள் ஒரு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, பொதுப்பட்டியல் என்பதற்கு அர்த்தம் என்ன, பொதுவானதாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது, ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் யாருக்கு வந்து அதிகமான பவர் இருக்குன்னு வரும் பொழுது மத்திய அரசாங்கம் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற முடிவாயிடுது. கன்கரண்ட் லிஸ்ட் இன்னைக்கு இருக்கிற பொதுப்பட்டியல் இருக்கிற பிரச்சனை இது. அப்போ பொதுப்பட்டியல் என்பது பொதுவானதாக இல்லை, சம உரிமை கொடுப்பதாக இல்லை. அதனால தான் சொன்னால் சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை உருவாக்குங்கள். அந்த சிறப்பு பொதுப்பட்டியல் என்பது மாநிலத்திற்கும் மத்தியத்திற்கும் ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது உன்னுடைய நீ அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் உருவாக்குன இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சுக்குவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கத்தோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம செஞ்சுக்கிறோம். அதான் சொல்ல ஜிப்மர் இல்லை நீங்கள் எய்ம்ஸில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு செஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அது ஏஐபிஎம்டிஓ இல்லை நீட்டோ இல்லை என்ன பேரோ வச்சுக்கோங்க, நீங்கள் நடத்திக்கங்க. ஆனால் எங்களுடைய மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கல்லூரிகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். அது வந்து +2 மார்க்ஸா இல்லை என்னங்கிறது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். எங்களோட ரைட்ஸ், மாநில உரிமைக்குள்ள நீங்க தலையிடாதீங்க. இது மாநில உரிமைகளை பேசக்கூடிய கட்சி எங்களுடைய கட்சி. மாநில உரிமைக்குள்ள தலையிடாதீங்க. அதனால இந்த சிறப்பு பொதுப்பட்டியலை கொண்டு வருவதற்கான வேலைகள் செய்து, ஏன்னா நீங்க இப்போ ஒட்டுமொத்தமாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு நீண்ட விவாதம் நிறைய போயிட்டு இந்த ஸ்பெஷல் இது மாதிரி நம்ம நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இது வந்து கான்ஸ்டியூஷனில் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு என்பது 50% தான் லிமிட், சீலிங் லிமிட் அதுதான். ஆனால் தமிழ்நாடு மட்டும் 69%. எப்படி இது பாசிபிள் ஆனிச்சு? இதுக்காக நம்ம போராடணும், 65% கொண்டு வந்தாங்க, அது இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு இல்லையா. அதே மாதிரி இதையும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்தா இவ்வளவு புரிதலுக்கு பிறகுதான் திரு விஜய் அவர்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்கிறார். ஒரு ஆழமான நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நீட்டு அதற்கான காலம் தான் இவ்வளவு காலம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு இல்ல. அதாங்க இப்போ நீட்டு குறித்த தொடர்ச்சியான பல விவாதங்கள் எல்லோருமே நீ கல்வியாளர்கள் மத்தியில கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பத்தி எல்லாருமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தீர்வு என்பது புதிது, தமிழ் சமூகத்திற்கு புதிது, இந்தியாவிற்கே புதிதான ஒரு தீர்வு. இந்த தீர்வு குறித்து நாங்கள் சில பேர்ட்ட பேசும்பொழுது, நாங்கள் வந்து இப்போ லாயர்ஸ்ட்ட பேசும்போது, கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பேசும், இது வாய்ப்பு இருக்கு, பாசிபிள் தான், இது செய்ய முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் ஏற்படுத்த முடியுமா? நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். ஏன்னா பொலிட்டிக்கல் வில் வேணும். பொலிட்டிக்கல் வில் இருந்தா நிச்சயமாக இது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பேசலாம். அப்ப இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்ப பாஜக சார்புல பேசுகின்ற போது நிறைய கேள்விகளை வைக்கிறாங்க. அவர் வந்து பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் அவர்கள் பேசுகின்ற போது கூட இது பழைய கல் புதிய மொந்தையில் கொடுத்துருக்கு, பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமூக வலைதளத்திலையும் அந்த சமூக ஊடகங்களையும் மற்ற தொலைக்காட்சிகளில் பேசுகின்ற போது கூட அவர் வைத்திருக்கக்கூடிய கருத்து இதுதான் சொன்னார். அதே மாதிரி பாஜக சார்பில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகின்ற போதும் அவர்கள் இதை தான் செஞ்சாங்க. தம்பி இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவர் வந்து புரியாமல் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை நம்ம பேசுவோம். ராஜராஜன் சார், இப்போ இதில் வந்து ஒரு கல்விக்கு ஒரு அடிப்படையாக ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கிறதுங்கிறது ஒரு எசென்ஷியல் அப்படிங்கிறது எல்லா பக்கம் இருக்கக்கூடிய கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியா வந்து பொதுவாக பொலிட்டிசைஸ் பண்ணப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு பக்கத்து சார் விவாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் மாநில உரிமை அது எங்கே சேர்ந்து வருது, கல்வி எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட்டும் வருது. ஒப்பீனியன் என்ன? டாக்டர் ரவீந்திரநாத் கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரிஜினல் ஃபார்மில் என்ன இருந்ததோ அந்த 85% ஸ்டேட் ரைட்ஸு, 15% ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம், அதான் அந்த எய்ம்ஸ், ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டு, ஜிப்மர், சிஎம்சி அந்த லெவலுக்கு போயிருக்காங்க. அதை கொஞ்சம் எலாபரேட்டாக அண்ணன் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே நான் சொல்கிற பாயிண்ட்னா தமிழ்நாட்டுக்கு ஏன் நீட் வேண்டாம், இந்த புரிதல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை, மிக மிக இன்றியமாதே தேவை. இங்கே பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை சிலபஸ் இருக்கு பாருங்க. சிபிஎஸ்இ சிலபஸ், ஐஎஸ்சி சிலபஸ், ஸ்டேட் போர்ட் சிலபஸ், ஐஜிசிஎஸ்சி சிலபஸ், இன்டர்நேஷனல். இவங்க எல்லாமே அந்த பூலுக்கு வராங்க. இந்த எல்லா பாடத்திட்டமும் ஒருமித்து இருக்கான்னா இல்லை. அப்படியே கேப்ஷன்ஸ் ஒழுங்கா இருந்தாலும் டெப்த் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஐஜிசிஎஸ்சிக்கு சிபிஎஸ்சிக்கு ஒயிட் டிஃபரன்ஸ், ஸ்டேட் போர்டுக்கு அதுக்கு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் ஃபார்ம் பண்ற பேட்டர்ன் வந்து எங்க போகுதுன்னா சிபிஎஸ்சி நோக்கி போகுது. அப்போ இந்த பலதரப்பட்ட பள்ளிக்கூடங்களும் அந்த ஸ்டேட் போர்டுக்குள்ளேயே நிறைய வேரியேஷன், சிட்டியில் இருக்கிற ஸ்கூலு, கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலு, அதே மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் அந்த வேரியேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காமன் தேர்வை எழுதுறது
எப்படி ஒரு சாத்தியமா இருக்கும்? இல்லை அவர் தான் கேட்குறேன், மாநில பாடப்பிரிவில் படித்த ஒரு மாணவன் எப்படி என்சிஆர்டி பாடப்பிரிவு எப்படிங்க இது சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அதைத்தான் நானும் கேட்குறேன். இப்போ சிபிஎஸ்சிக்கும் சிலபஸ் கண்டென்ட் ஒன்றா, தலைனா தலை தான், கால்னா கால் தான், அது வேற விஷயம். அதை நான் சொல்ல வரல. அந்த கொஸ்டினிங் பேட்டர்னில் சிபிஎஸ்சி நோக்கி தான் அது போகுதுங்கிறது. எல்லா மாநிலத்திலும் அந்த பிரச்சனை இருக்குல்ல? எல்லா மாநிலத்திலும் இவ்வளவு வேரியேஷன் இருக்குமான்னு இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. எல்லா மாநிலத்திலுமே ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, எல்லா மாநிலத்திலுமே வந்து சென்ட்ரல் போர்டு சிலபஸ் இருக்கு, எல்லா மாநிலத்திலும் ஐசிசி சிலபஸ் இருக்கு, எல்லா மாநிலத்திலும் தான் இந்த பிரச்சனை இருக்கு. எல்லா மாநிலத்திலும் இருந்தாலும் இங்க இருக்கிற வேரியேஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இங்க ஆக்சுவல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து நம்ம இப்பதான் சமச்சீர் கொள்கையெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர வேண்டிய காலம் இப்பதான் வந்திருக்கு. இப்போ அவங்கள அதுக்கு எஜுகேட் பண்ணாம இந்த தேர்வு வந்து பல வகையில வந்து ஒரு சம சூழ்நிலை ஏற்படாது. ரெண்டு விஷயம். ஒன்னு சிலபஸை சொன்னேன், இன்னொன்னு தேர்வு நடத்தக்கூடியது நம்பகத்தன்மை. என்னைக்கு இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்ததோ, ஏதாவது ஒரு வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம் பிரச்சனை இல்லாத வருஷம் சொல்லி, சிக்கல் இல்லாத வருஷம் சொல்லி, அப்போ ஒரு சிஸ்டம், ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு சிஸ்டம், அதாவது நான் நம்பி போகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த டெஸ்டிங் சென்டரை நம்பி தான் நம்ம பிளட்டை கொடுக்குறோம். அவங்க ராங் ரிசல்ட் கொடுத்தா எனக்கு டாக்டர் ரவீந்திரநாத் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்ன ஆகும்? அதே போலதான் அந்த டெஸ்டிங், அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்ட் நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது இருக்கிற பசங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பீதியல் இருக்கு இப்போ. அதனால அப்படி ஒரு எக்ஸாம் தேவையா? இன்னொரு கருத்தையை நான் சொல்ல வரேன். ஒரு ஸ்டேட் போர்டுல ஒரு சிலபஸ், அதுக்குன்னு ஒரு கமிட்டி, ஒரு எஜுகேஷன் கமிட்டி, அவங்க சிலபஸ் ஃபார்ம் பண்ணி 12வது பிள்ளைகளுக்கு ஒரு தேர்வுன்னு வைக்கும் போது அந்த தேர்வினுடைய மதிப்பெண் தேவையில்லைங்கிறது இங்க தவறா போகுது. அந்த தேர்வை நம்பலன்னா அப்ப அந்த தேர்வை நம்ம என்னன்னு சொல்றது? எதுக்கு அந்த தேர்வு? அப்போ இது காம்படிட்டிவ் எக்ஸாமா? நீட் அப்படி கிடையாது. எலிஜிபிலிட்டி டெஸ்ட், மினிமம் எலிஜிபிலிட்டி இருந்தா நீ ட்ரை பண்ணலாம். எப்படி அது சீட்ஸ்ங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இப்போ நெட் அதே மாதிரி தான், நெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே. எந்த நெட்? யூஜிசி நெட். நம்ம நீட் யூஜியில் நிறுத்தலாம் விவாதத்தை. அது வந்து அது கிட்டத்தட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி. என்ன சொல்றீங்க? நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லும்போது அப்படி பாத்தீங்கன்னா இந்த நீட் வந்து மிக அதிகமான பண விரயத்தை குறைச்சதானே இல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், பிஹெச்டிங்கிறது நெட்டுங்கிறதும் ஆப்ஷனல் அண்ட் ரெக்யர்மெண்ட் மேண்டேட்டரி. சில இடங்கள்ல ஒரு இடத்துல பிஹெச்டி மேண்டேட்டரி இருந்தா யூஜிசி நெட்க்கு ப்ரொபோர்ஷன் எடுக்கிறதுக்காக ஒரு காம்படிட்டிவ் காம்படிஷன். அதே மாதிரி தான் இது ஒரு அதே மாதிரி எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலாம், ஃபெயில் இல்ல, அந்த நெசசரி மார்க் வரலன்னு தான் சொல்ல முடியும். அதே தான் இங்க அப்படி இல்லையா? நம்பர் ஆஃப் சீட்ஸை பாருங்க, மருத்துவ மாணவர்களுடைய நோக்கத்தை பாருங்க. அவங்க இந்த நீங்க வைக்கக்கூடிய 11th and 12th டெஸ்ட் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதுக்கு நீட் தான் எலிஜிபிலிட்டி சொல்றது எந்த வகையில் எங்கேயாவது ஒரு ஸ்டேட் போர்டு வைக்கக்கூடிய தேர்வு ஆரம்பத்தில் இந்த கேள்வி தானே தொங்கி நிற்குது. அப்போ இதுவே எலிஜிபிலிட்டி தானே. இதுக்கு மேல வந்து வேற ஒரு கிரிட்டீரியா தான் நம்ம வந்து அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி அந்த ரிசர்வேஷன் பேஸ் வைக்கணுமே ஒழிய அது ஒரு பொது தேர்வா இருக்க வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு அந்த நீட் வேண்டாம். ரவீந்திரநாத் சார், இப்போ இதில் பன்முகத்தன்மை அவர் குறிப்பிட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள். பன்முகத்தன்மை என்பது பலம் பலவீனம் அல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீட் தேர்வு மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட். நீட் விலக்கு தான் தீர்வு, மாநில அரசு கொண்டு வந்த தீர்மானத்துக்கு வரவேற்பு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அரசியல் ரீதியாக அடுக்கி. இப்போ நம்ம இது வந்து அரசியல் இல்லை, வெறும் மாணவர்களுக்கான இது அப்படின்னு கடந்து போக முடியல. இதில் என்ன சொல்கிறேன்னா டைவர்சிட்டி பற்றி பேசுகிறார். அது ஒரு மிக முக்கியமான, ஏன்னா பாஜக மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டே வந்து அது இல்லை அப்படிங்கிறது தான். நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் சார்ந்திருக்கும் சரி, அதில் நீங்கள் கட்சி சார்ந்திருக்கும், அது ஒரு நீட் தேர்வு மேலே கூடிய நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து ரொம்ப பூதாகரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியும் சொல்கிறார். மாநில அரசு கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவு சொல்கிறார். இப்போ மல்டிபிள் ஃபேக்ட்ஸை வந்து டச் பண்ணிகிட்டே போகிறார். என்னன்னாக்கா இதில் தெளிவாக ஒரு பாஜகவை விமர்சனம் பண்ணுறாரு. ஏன்னா யார் இந்த நாட்டில் வந்து பன்முகத்தன்மைக்கு எதிராக இருக்கா? யார் வந்து இந்த நாட்டை வந்து ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பாடு, ஒற்றை ஆட்சி முறை அப்படின்னு கொண்டு வரானாக்கா அது தெரிஞ்ச விஷயம். அதுக்கு முன்னாடி அதே பாயிண்ட் சொல்றாரு, ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு. ஏன்னா இது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாஜக தான் இதை பற்றி முன்மொழியக்கூடிய விஷயம். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, மாதிரி பல விஷயங்களை முன்னு சொல்லுங்க. அப்போ அவர் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு, பல்வேறு பார்வைகள் கருத்துகள் பாடத்திட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறார். இல்லை, அது ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு போக்கு. அது அதே மாதிரி ஒற்றை பண்பாடுங்கிறது அரசியலே இல்லையா? அதில் இல்லை, அது அரசியல் தானே. பாஜக எதிரான அரசியல் கருத்து தான் அது. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போக போக நம்ம வந்து இன்னும் என்ன கொள்கை முடிவு எடுக்கிறாங்க, கொள்கை முடிவு இல்லை, இது இப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாஜக RSS எதிரான அரசியல் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அந்த பன்முகத்தன்மை காக்கப்படணுங்கிற ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சென்ஸ், அது டெமோக்ராட்டிக் உணர்வுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல் எனக்கு அடுத்த கட்டம் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னாக்க, இப்போ தமிழ்நாடு அரசுக்குமே சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்க, வெறும் நீட்டு விலக்கு மட்டுமே வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயனளிச்சிடாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு அரசை நுழைவுத் தேர்வு இல்லாத
மற்ற பொறியியல் படிப்பு மற்ற படிப்புகளுக்கும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு நாட்டில் வந்து உருவாயிருக்கு. கடந்த 70 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஏற்றத்தாழ்வு உருவாயிருக்கு. அதில் கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. அப்போ இது போன்ற ஒதுக்கீடுகள் தான் அந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவு அடித்தட்டு மக்களுக்கு அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கும். அவங்களுக்கு வந்து ஓரளவாச்சும் வாய்ப்பு கொடுக்கும். அதை வந்து திமுக புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து என்னன்னாக்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட ஏன் வந்து நீங்கள் ஏழை குழந்தைகள் போக முடியல, ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக போக முடியல அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா? அப்போ என்னன்னா ஏற்கனவே உள்ள இந்த சமூக பொருளாதார அமைப்பு உள்ள ஏற்கனவே வந்து மிகப்பெரிய ஒரு பிளவு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு, ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டிருக்கு, வர்க்க வேறுபாடுகள் அதிகரிச்சிருக்கு. அதனால் வந்து 69% இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட அதில் வந்து கூலி தொழிலாளி குழந்தை வந்து பொறியியல் படிப்புக்கோ மருத்துவ படிப்போ போக முடியல என்ற யதார்த்தமான உண்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது சரியான ஒரு உள்ஒதுக்கீடு. அப்போ என்ன இந்த அரசு பள்ளி மாணவர்கள் சொல்கிறப்ப அவங்க மிகப்பெரிய அளவுக்கு பரம ஏழைகளாக இருக்காங்க. இப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டு குடும்ப வருமானங்கள் வெறும் 41,000 தான். அதே போல் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய தந்தை மாணவர்கள் பார்க்குறப்ப 85 விழுக்காடுக்கு மேலே வந்து அவங்க வந்து கூலி தொழிலாளியாக இருக்காங்க. அதே மாதிரி 65% கூலி தொழிலாளி தாய்மார்கள் வந்து அவங்க தங்களுடைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளிக்கு தான் அனுப்புறாங்க. இது எதை காமிக்கிறதுனாக்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக மிக 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 பின்தங்கியவர்கள் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதில் நீட்டிலேருந்து விலக்கப்பட்டாலும் கூட அது என்ன நடக்கும்னா +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை அமைத்தால் கூட நல்ல தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக வர்றது வாய்ப்பு இருக்கு. அதான் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. எனவே தான் வந்து +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை இருந்த பொழுதும் கூட 1 விழுக்காடு மாணவர்கள் தான் அரசு மருத்துவர்களில் படித்தாங்க. அரசு மருத்துவ தனியார் ரெண்டையுமே சேர்ந்து அரசு பள்ளி மாணவர்கள் ஒட்டுமொத்த மருத்துவ இடங்களை பெற்றது 1 விழுக்காடு தான். நீட் வந்த பிறகு 0.1 விழுக்காடு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஆனா இப்ப என்ன இப்ப திரு அண்ணாமலை அவர்களோ அல்லது வந்து பாஜக வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்ல? அது தவறு. நீட் அது தவறு. அதனால வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. அந்த 7.5 விழுக்காடு இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு முயற்சியை உருவாக்கி இருக்கு. அதுல இருந்து மாணவர்கள் போயிருக்காங்க. ஏன்னா நானே ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நான் முதல்வர் மென்டர்ஸ்ங்க போயிருக்கும் போது ஒரு பூல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வெவ்வேறு ஸ்கூல் இருக்கக்கூடிய பூல் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒரு மாடல் ஸ்கூல்ல கொண்டு வந்து அதை மிக முயற்சி எடுத்து அவங்களுக்கு மெட்டீரியல்லாம் கொடுத்து உணவெல்லாம் கொடுத்து அரசாங்கம் செய்யுது, தமிழ்நாடு அரசாங்கம் செய்யுது. அதனுடைய விளைவு இருக்கு. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, அந்த மாடல் ஸ்கூலை மட்டும் பார்த்துட்டா போறாது இல்ல சார். டாக்டர் சொன்ன மாதிரி அடிப்படையில் எல்லா குக்கிராமத்திலையும் எல்லா ஸ்கூலும் மாடல் ஸ்கூலை மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதை நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்கணும். அப்பதான் வந்து இந்த சமநிலை நமக்கு கிடைக்கும். இங்கேயும் ஒரு டிஸ்பாரிட்டி வரக்கூடாது, அங்க போனவங்க கீழே இருக்கிறவங்க இல்ல. இப்ப சார் சொன்னதுல என்னன்னா, அந்த இப்ப ஏற்கனவே இருந்த 12th மார்க்கின் அடிப்படையில் இப்போ நீட் ஒழிப்பு அப்படின்னு வந்துட்டா கூட 12th மார்க்கின் அடிப்படையில் வந்தா அடிப்படையில் இருக்க கல்வி அறிவே பெறாத இல்ல கல்வி அறிவு பெற முடியாத சமூக பொருளாதார வரும்போது என்ன சிக்கல் இருந்ததுன்னா, தனியார் மாணவர்கள் அதிகமா போறதுக்கு அதுக்கு காரணமே வந்து ஒரு பக்கமா ஒன் சைடடா நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல வளர்க்கறது தான் காரணம். அது அந்த வளர்ச்சியை கொஞ்சம் தடுக்கணும். அங்கேயும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் போகணும், போறதுக்கான வழியை உண்டாக்கணும். கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணி கவர்மெண்ட் பக்கத்திலேயே எல்லா வேலையும் கொடுத்துற மாதிரி தானே இப்ப சொசைட்டி எஜுகேஷன்ல இம்பேலன்ஸா போகுது. அது சமத்துவத்துக்கு எதிரானது தானே. அதாவது கிரீமி லேயர் படிக்கிறவங்க இந்த எல்லாமே வந்து ஓரளவுக்கு பணம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கிட்டா அந்த லிஸ்ட் பாமர மக்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஒதுங்கும் போது எவ்வளவு பெரிய சிரமமான வேலை கொண்டு வரது. அது என்ன, அது வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்க முடியாது. அது தானா ஒதுங்கிடுது. அதே இப்ப ஒரு ஏரியால வந்து காஸ்மோபாலிட்டன் ஏரியால பணக்காரங்க இருக்கிறதும் இந்த மாதிரி ஏரியால ஏழைகள் இருக்கிற மாதிரி இந்த பள்ளிக்கூடமே ஒதுங்குற நிலைமை தவறு தானே. அது அது வந்து அரசாங்கம் கவனிக்கணும் இல்லையா? அதை தான் நம்ம கேட்கணும். நம்ம இதுலயுமே ஒரு யூனிஃபார்ம், கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள யூனிஃபார்மிட்டி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். பிரைவேட் ஸ்கூல்ல விட்டுருங்க, இதுக்குள்ளே யூனிஃபார்மிட்டி இல்லை. சிட்டி சைடு, சபர்பன் சைடு, வில்லேஜ் சைடு, பஸ் போகாத ஊர்ல இன்னமும் அவங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கு, பணம் இல்லை, வேலை இல்லை. அப்படி இருக்கும்போது அதை நம்ம கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று தூக்கி அவங்க தலையில வச்சா என்ன ஆகும்? அப்போ இது இப்ப அடிப்படையில வந்து நுழைவுத் தேர்வுங்கிற கான்செப்டே வந்து சரியில்லை, தப்பு, தவறு, தமிழ்நாட்டுக்கு தவறான விஷயம். அது நீட் விலக்குன்னு டாக்டர் சொன்னதை ஒத்துக்கிட்டாலும் சரி, நீட் ஒழிப்பை ஒத்துக்கிட்டாலும் சரி, இங்க வேண்டாம். அந்த 85% நம்மளுது நம்ம கிட்ட தான் இருக்கணும், இந்த மண் வாசனை தான் அது இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு. இப்ப இதுல திரு அண்ணாமலை அவர்களுடைய ட்விட்டர் பதிவுல கூட நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை விவரங்களை வந்து பலமுறை வலியுறுத்தியும் கூட திமுக அரசு அமைஞ்ச பிறகு இந்த குழு வழங்க மறுக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இப்போ 2 நாளைக்கு கொடுத்துட்டாங்களே, சப்மிட் பண்ணிட்டாங்களே, சிஎம்க்கு கொடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளீட் குரூப் கொடுத்துட்டாங்க. அதனுடைய எசன்ஸ் மட்டும் வந்திருக்கு, முழு விவரம் நமக்கு தெரிய வரல. அது அந்த அறிக்கை வந்து
ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் போய் சேர்ந்திருக்கு. அதோட அடுத்த செய்தி என்ன வரலைங்கிறது தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீட் தேர்வுக்கு முன்னாடி எத்தனை அவங்க வந்து நுழைவுத் தேர்வு வந்து வேணான்னு இருக்காங்க. இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா, நீட் தேர்வுக்கு முன்னாடி எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில இருந்து சேர்ந்தாங்க, இடம் பெற்றிருந்தாங்க. இந்த அங்க ஒரு சிக்கல் இருக்கு, அது சார் கூட மென்ஷன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி வச்சிருந்தாங்க அப்போ. இதனுடைய வரலாறு கொஞ்சம் நம்ம முன்னோக்கி பார்த்தோம்னா, முதல்ல வந்து மார்க் அப்ளிகேஷன் போடுவோம், கூப்பிடுவாங்க, மார்க்கு ஒரு இன்டர்வியூன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. நான் ஆதி காலத்துக்கு போறேன் நான், அந்த இன்டர்வியூல வர ஃபோன் கால் நம்மளை காலி பண்ணிடும், நம்ம போக முடியாது. அடுத்தது என்ன மாறிச்சுன்னா, அது ஒரு ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸ்டேட் இந்த குறிப்பை நீங்கள் நல்லா கவனிங்க. ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 200 + 100 மார்க்ஸ், அதாவது சப்ஜெக்டில் 200 மார்க்ஸும் என்ட்ரன்ஸில் 100 மார்க்ஸ். இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கு 50, இதுக்கு 50. அப்போ ஒரு சிக்கல் வந்தது. இந்த சிக்கலை இதுவரைக்கும் எந்த ப்ரோக்ராம்லையும் நான் தொட்ட இடத்துலலாம் பேசலை. என்னன்னா 12th சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, அதாவது ஒரு மார்ஜினல் மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்ஜினல் மார்க் கோர்ட்டுக்கு போச்சு. அப்போ அந்த ட்ரிப்பு இந்த விஷயத்தை முடிக்க முடியாதனால கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு முறை மட்டும் ஸ்டேட் என்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி 12th மார்க்கை பார்க்காதீங்க. அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட் வந்தது. அப்போ நிறைய பேர் டாக்டர் ஆனாங்க. 50க்கு 48 எடுத்தவங்க, 49 எடுத்தவங்க. அதுக்கப்புறம் மாறி வரும்போது கலைஞர் பீரியடில் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முழுமையாக அகற்றப்பட்டு என்னாச்சுன்னா 12th மார்க் போதுங்கிற நிலைமை வந்தது. அப்போ எலிஜிபிலிட்டி இருந்தது. அந்த எலிஜிபிலிட்டி ஒரு சிக்கலை தான் மாறும் பின்னாடி. ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்க, ஆக அந்த எலிஜிபிலிட்டிக்கு பிள்ளைங்களை கொண்டு வர வேண்டியது நமது கடமை, நம்ம முடிக்கலாம். ரைட். எலிஜிபிலிட்டி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்ப அந்த எலிஜிபிலிட்டி நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதை கால் பண்ணுவீங்கங்கற கேள்வி. 12th மார்க் தான். அப்ப ஒத்துக்கறானே பையன், பேரண்ட்ஸ் ஒத்துக்கறாங்கல, இவன் நல்லா படிச்சனா வாங்கிறான், படிக்கலங்கறது இந்த நுழைவுத் வரும்போது அது ஒரு காரணம் அமைஞ்சு போகுது. இப்போ டிஸ்பாரிட்டி வந்துருதுல்ல. சிபிஎஸ்இ ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது இங்க போக முடியலங்கிற ஒரு காரணத்தை இப்பதானே பொதுமக்கள் வைக்க நிலைமை வந்திருக்கு. ரைட். அப்போ வந்து நீங்க 12th பாடத்தை படி, நல்லா படி, இதை புரிஞ்சுக்கோ, நல்லா படி, அப்போ அதில் நீ மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அப்ப மார்க் வாங்கலன்னா அப்படிங்கறது அவங்க ஒத்துக்கிற ஒரு மனநிலை இருந்தது. இப்ப இல்லையே அது. ரைட். சொல்லுங்க. கிராமப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வர முடியல, அதுக்காக தான் நம்ம வந்து நீட் வச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். இப்போ என்னுடைய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நீட் தேர்வுன்றது வச்சு இப்போ அகில இந்திய தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயங்கள் வைக்கும்போது இந்த பசங்களோட கெப்பாபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லைங்க, அது அப்படி இல்லை சார் சொன்னது. அதை சார் தெளிவு பண்ணிடுறாத. 85% நம்ம சீட்டு, 15% ஆல் இண்டியா கோட்டா. சரிங்க சார். அப்போ அந்த எய்ம்ஸ் எல்லாம் நீங்க சொல்ல வந்தீங்கல்ல, அதில் அந்த 15%க்கு இவனும் போராடுவான், இவனும் போட்டி போடுவான், ஆல் இந்தியாவிலையும் போட்டி போடுவாங்க. 85% நமக்கு. இப்போ என்னன்னா, நீட்டை வந்து உண்மையிலே வந்து மாணவர்கள் நலன் கருதி விலக்குக்காக போராடுறாங்களா? ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக எல்லா மக்கள்கிட்டையும் நான் பேசும்போது தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜஸ் ஜாஸ்தி. அப்போ இந்த நீட் எடுத்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும், நீட் இருந்தால் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணுறாங்க. இதை நாங்கள் வந்து பொதுமக்களாக சொல்கிறோமே தவிர, அப்போ திமுகவும் அவங்க நிலைப்பாடை சொல்லணும், பிஜேபி அவங்க நிலைப்பாடு சொல்லணும். இப்போ சொன்ன மாதிரி இத்தனை பேர் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, நாங்கள் இத்தனை பேர் நான் வில்லேஜ்லேருந்து கொண்டு வந்து நான் படிக்க வச்சுட்டேன். 1-2 பேர் சமூகத்தில் பார்க்குறோம், என் பிள்ளை வந்து நான் ரொம்ப ஒரு கூலி தொழிலாளி, நீட்டு மூலமாக கிடைச்சுன்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை விழுக்காடு அப்படின்றத வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ எல்லாமே இவங்க எல்லாம் வந்து இல்லை. பொதுவாகவே இந்த கிராமப்புற மாணவர்கள் எடுத்து அவங்க செய்யக்கூடிய இந்த முயற்சி, அரசாங்கத்து முயற்சியில் ஐஐடியில் வந்ததை நான் பார்த்தேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்தியாவில் போனது என்னோட சின்ன விஷயம் என்னன்னா, வந்து இப்போ இவர் சார் ஒரு புள்ளி வரும், அவங்க ஒரு புள்ளி வரும், அவங்க ஒரு தெரிஞ்சுக்கலாம் தவிர, இப்போ இவர் தாவைக்காவோட இவர் கூட சொன்னார், அவங்களே வெளியிடட்டும்ன்றாங்க. பிஜேபி வெளியிடட்டும். என்ன வெளியிட்டோம்னா, இந்த இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்குது, சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும், இப்போ நான் வந்து மக்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நீட் தேர்வு மூலமாக நான் உங்களை படிக்க வச்சுட்டு நான் டாக்டர் ஆக்கிட்டேன், ஒரு வருஷத்துக்கு 20% 30% வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட்டு யாரும் எதுக்கு போகிறதில்ல. ஆனால் இதில் சில விஷயங்கள் இன்னும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுனால இது இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன அரசியல் சொல்கிறாங்கன்னா, எல்லா மெடிக்கல் காலேஜும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க. தவிர மக்களுக்கு நான் எங்களுக்கு தெளிவுபட வைக்கிறதுக்கு யார் வந்து பெரிய லெவலில் இருக்கீங்களோ அவங்க வந்து ஓப்பனாக சொல்லணுன்றது. ஒரு அவங்களுடைய ட்விட்டர் பதிவில் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நீட் தேர்வு மிகவும் அவசியமானது அப்படின்னு போட்டிருந்தாங்க. யாருங்க? தமிழிசை சவுந்தரராஜன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிருக்கும்போது நம்ம போட்டிருந்தேன். அப்படி இது போட்டிருக்காங்க. நீட் தேர்வுக்கு அந்த கொண்டு எதிராக பேசி இருக்கிறதே தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவங்க பேசுறது தவறு. நீட் வந்த பிறகு ஏழை எளிய மாணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார் வந்து போக முடியும்? யார் கோச்சிங் சென்டர் பணம் கட்டி படிக்கிறாங்களோ அவங்க தான் போக முடியும். அதனால வந்து அது அடிப்படையிலே வந்து உண்மைக்கு மாறானது. சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்க வேண்டிய கட்டாயம், படிக்கணும்னா ஒரு கோச்சிங் வேணும்னு சார் சொல்ல வராங்க. இதை பற்றி ஏகே ராஜன் கமிட்டிலையும் இருக்கு, முருகேசன் கமிட்டிலையும் இருக்கு, அதே போல பார்த்தீங்கன்னா கலையரசன் குழுல இருக்கு. அதனால நீட் என்பது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு எதிரானது. அப்ப எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க? அது பொய், அது அரசியல் பண்றாங்க. அவங்க நீட்டை வந்து நீட்டுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு அது மாதிரி சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன? அதனால வந்து மெடிக்கல் காலேஜ் பிரைவேட், அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, முதல்ல நான் சுற்றுலேயே சொல்லிட்டேன்.
என்னன்னா ஒன்றிய அரசு நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டியிருக்காது. எதுக்கானாக்க தனியார் மருத்துவக் கல்லூரி, நீர்நிலை மருத்துவக் கல்லூரி, ஆல் இந்தியா கோட்டா நீட் போன்ற வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு சார், ஒரே பீரியட்ல நிமிஷம். வந்து சாரி சார் என்னன்னாக்க இப்போ ஒன்றிய அரசு வந்து ஏற்கனவே வந்து இதில் வந்து தனியார் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகள் வந்து நேரடியான கட்டுப்பாடு இல்லை. அவங்களே பேரளவுக்கு தேர்வை நடத்திட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு ஏகப்பட்ட காசை வாங்கிட்டு அவங்க வந்து சேர்ப்பாங்க. ஆனால் நீட் வந்த பிறகு அது குறைச்சிருக்கு. என்னன்னாக்க இப்போ வந்து பேக்கேஜ் சிஸ்டம் அது காலி பண்ணிடுச்சுங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்பயும் ஜெகதீசன் பேச கூட சொன்னாரு, இப்போ நீட் வந்த பிறகு ஒயிட்டா மணி வாங்குறான்னு சொல்றாங்க. உண்மை அது வரல. என்னன்னாக்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 இருக்கு. அந்த ஆக்ட்ல வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 50 விழுக்காடு இடங்களில் அவங்களே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணலான்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. தங்களுடைய மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீட் விலக்கு வந்துச்சுன்னா இது திருப்பி அதே அந்த மார்க்கெட் அதிகமாகாதா சார்? நீட்டை ஒழிச்சு தனியார் மருத்துவக் கல்லூரி நீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவங்க திரும்ப வந்து கொள்ளையடிப்பாங்க. அதுக்கு என்ன சார், அதுக்கு என்ன வழி சார்? மக்கள் அதுக்கான விலக்குன்னு கேட்குறோம். ஏன்னா இப்போ அப்போ என்னன்னா இது வந்து அங்கேயும் வந்து ஏழைங்க வந்து மாணவர் வர முடியாது பிரச்சனைகள். ஒரே நிமிஷம். அதனால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றது வந்து அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் நீட்லேருந்து விலக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து நீட்டோ இல்லை வந்து சிஇடியோ இல்லை வந்து ஐந்து ஒரு நுழைவுத் தேர்வோ ஒன்று நடத்தி அது மூலமாக தான் அதுக்கெல்லாம் மாணவர் சேர்க்கை நடத்தணுங்கிற தெளிவாக சொல்கிறோம். ஃபீஸை வந்து 100% சீட்டும் ஒன்றிய அரசு மாநில அரசு ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறோம். அது நியாயமாக ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறோம். ஏழை மாணவர்கள் கட்டணத்தை வந்து அரசாங்கமே செலுத்தணும்னு சொல்கிறோம். அப்புறம் வட்டி இல்லாத கட்டணம் வந்து ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு சொல்கிறோம். இப்போ அதையெல்லாம் செஞ்சாக்க தனியார் மருத்துவர்கள், நேர்நிலை மருத்துவ ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, 5 லட்சம் கொடுங்க, அப்படியே நம்ம செக்யூரிட்டி சினிமாவில் கூட்டு போயிட்டு அந்த கதவை வந்துட்டு செல்போனை வச்சுட்டு இது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுங்கன்றாங்கன்னா இந்த இன்னும் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு சொல்றேன், இல்ல மக்களாக நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஏன்னா இதை பேசிட்டு போயிடலாம், ஆனால் அடிப்படையில் ரிசல்ட் என்னன்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து நீட்டு வைக்கும் போது தான் அந்த பயம் வருதுன்றதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். இல்லை, நீட்டுக்கு அது சம்மந்தம் இல்லை சார். கவுன்சிலிங் இருக்கு, அதை சரி பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ஒரே நிமிஷம், கேபிடேஷன் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, இப்போ இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய இப்போ கோட்டாலேயே வந்து அவ்வளவு பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ராஜஸ்தானில் போய் பணம் கட்டி படிக்கிறாங்க. அங்கேயே நிறைய மாணவர்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்களே. ஆமாம், இல்லை அது மன அழுத்தம் சார். வந்து சப்ஜெக்டே ஏராளமான இது வந்து மாணவர்கள் வந்து எதுக்கு இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ண சார்? இல்ல நீட் தேர்வு சொல்லி நீட் தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நிலைமை வருதுன்னு அப்படி கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. படிக்கும் போது வந்து இதை பண்ண ஒரு நப்பாசையை உண்டாக்குறது தான். அது நம்ம சிஸ்டத்தை, பப்ளிக் சிஸ்டத்தை மாத்தி தெளிவு இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி அந்த தெளிவு வந்து இன்னைக்கு வரையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது கோட்டா நடக்கக்கூடிய சம்பவம் வந்து கடுமையான மன அழுத்தம். அது வந்து நுழைவுத் தேர்வு மட்டும்தான் காரணம் சொல்ல முடியாது. இன்னைக்கு உள்ள சமூக பொருளாதார அமைப்பு வந்து மாணவர்களுக்கு கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. ஓகே, அதனால வந்து ஏதேனும் ஒரு படிப்பு படிக்கணும் வந்து பெற்றோர் பொறுத்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ அழுத்தத்தினால நம்ம நீட்டில் நல்ல மதிப்பெண் வாங்கலாக்க பெற்றோர் கோச்சுக்கு வாங்கணும்னு வருத்தப்படுறாங்க. அப்போ அதனால அந்த தற்கொலை நடக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொதுவாக மற்ற துறைகளில் வந்து +2 எம்பிபிஎஸ் வந்த பிறகு கூட பல ஸ்ட்ரெஸ்னால மாணவர்கள் தற்கொலை பண்றாங்க. அப்போ வந்து சமூக பொருளாதார பிரச்சனை பாருங்க. இந்த 12th இருந்து மார்க்கை எழுதி படிச்சு வாங்கிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு பாருங்க. நான் இவ்வளவு மார்க் வாங்கிட்டு நான் இதுக்கு தான் போக போறேன் அக்செப்ட் பண்ணி ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணிடுறான்ல, அந்த மனப்பாவம் நீட்ல இல்ல. நீட் படிச்சா வந்துடலாம், அது எப்படி? இல்ல ஒரு நிமிஷம் அதை சொல்லிடுறேன். நுழைவுத் தேர்வு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸா, +2 அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸா? +2 அதிகமான ஸ்ட்ரெஸ். ஏன் தெரியுமா? அதுல ஒரே ஒரு வாய்ப்பு தான். நுழைவுத் தேர்வு அப்படி கிடையாது. நீங்க அடுத்தடுத்து போட்டி அதைத்தான் இவங்களும் சொன்னாங்க. இப்போ என்னன்னா நீட் இல்ல, நான் இந்த கேள்வி வரேன். இப்போ நீட் நுழைவுத் தேர்வு வந்ததுக்கு பிறகாக நீங்க ஒரு தடவை போறதுக்கான வாய்ப்புகளை விட பன்மடங்கு உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏஜ் லிமிட் இல்ல, நீங்க அதனால எத்தனை தடவை அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது இல்ல. ரிப்பீட் இருக்கிறது தவறு தானே? இல்ல, ரிப்பீட் இருக்க தவறா சரியா இல்லங்கறது. ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இல்ல. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 5th ஸ்டாண்டர்டுக்கு போட்டி போடுவீங்களா? 2 வருஷம் படிச்சவனுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, இப்ப படிக்கிற எக்ஸ்போஷர் கம்மி. இது என்ன போட்டி? இல்ல அல்ல, நீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பு கொடுக்க இந்த ஏழை மாணவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்ல சார். ஒரு நிமிஷம் இந்த கேள்வி பண்ணு. இப்போ எதிர்த்தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு தடவை அந்த ஏழை மாணவன் இருக்கக்கூடிய நேரத்தில் சமூகத்தில் பொருளாதார சூழலில் படிக்க முடியாது போகலாம், கொஞ்சம் அடுத்த வருஷம் அப்பீர் ஆகலாம், அதுக்கு அடுத்த வருஷம் அப்பீர் ஆகலாம், அதுக்கு அடுத்த வருஷம் அப்பீர் ஆகலாம்னு சொல்லும்போது அப்போ அவனுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தையும் பார்த்துக்கலாம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது இல்லையா? பின்னணியில் எவ்வளவு பிரச்சனைகள் வருது நம்ம பார்க்க வேண்டாமா? ஆக்சுவலா எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் படிக்கணும், அதுக்கான சுமைகள் என்ன, நம்மளே தூக்கி சுமை ஏத்துற மாதிரி படிக்க மாட்டாங்க சார். இல்ல சார், கோல் அச்சீவ் பண்றது வேலை வாய்ப்பு, இது படிப்பு இல்ல இதுவே கிராஜுவேஷன் முடிச்சிட்டு வேற வேலைய பார்க்க போறான். எம்பிபிஎஸ் முடிச்சு அவன் வந்து இது வேற வேலைக்கு போறது இல்லையே, டாக்டர் தான போறாங்க. எத்தனை வருஷம் பாருங்க, அவன் பிஜி முடிச்சு டாக்டர் எல்லாரும் எம்டி ஆயிடுறாங்க. இல்ல எம்டி ஆகணும் சார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா,
இப்ப எந்த நீங்க ஒரு இல்ல இல்ல சார் ஒரே ஒரு வாய்ப்பு சரியிடாது. இல்ல மூணு அட்டெம்ப்ட் நீங்க பண்றீங்கன்னா இல்ல மூணு அட்டெம்ப்ட் இல்ல நான் மீன் இந்த கேள்வி வைக்கிறேன். 3 அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அப்போ இத வந்து +2 அடிப்படையில் இருக்கக்கூடிய மார்க் வந்து கொடுக்கப்படுறது இல்லையே அப்படிங்கறத கேள்வியா இருக்கு. ஒரு நிமிஷம் சார், அதுக்கு ஒரு சொல்யூஷன் தானே. ஹையர் செகண்டரியில இம்ப்ரூவ்மெண்ட் வச்சிருந்தீங்களா, கொண்டு வந்துருங்க. இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா இல்லையா, எடுத்துட்டோம்ல. ஆமா, இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டா சரியா போச்சு. இல்ல அதுமே சரியா வராது. என்னன்னாக்க ரெண்டுமே ஒரே எக்ஸாம் தானே சார், இது எக்ஸாம் அது எக்ஸாம். இம்ப்ரூவ்மென்ட்ங்கிறது 12th எழுத போறான். ஓகே, இப்போ வந்து முருகேசன் கமிட்டி +1 +2 மார்க்கை வந்து உயர்நிலை மாணவர் சேர்க்கை வைக்கணும்னு சொல்றாங்க. +1 +2 மார்க் வச்சா +1ல நுழைவு இது கொண்டு ஒரு அதாவது பொது தேர்வு கொண்டது தவறு. +1 தேர்வு +2 தேர்வு வச்சோம்னா என்ன ஆகுனாக்க இந்த மாணவர் வந்து +1ல 10th ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். ஏன்னா +1ல எடுக்கிற மதிப்பெண் ஒரு கேப் போயிடும். ஒரே முறை தான் எழுத முடியும், ஒரே முறை தான் மார்க் வாங்க முடியும். +2லயும் ஒரே முறை தான் எழுத முடியும், ஒரே முறை தான் வாங்க முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ரெண்டுமே வந்து கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஏதேனும் ஒரு டெங்கு காய்ச்சல் வந்தா இல்ல வேற ஒரு பாதிப்பு வந்து அதுல மார்க் குறைஞ்சிச்சு, டாக்டர் வந்து தான் நினைக்கக்கூடிய படிப்போ காலியாயிரும். அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 2 சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சா இம்ப்ரூவ்மென்ட்க்கு ஹையர் செகண்ட் HI ஃபார்ம் ஹையர் செகண்ட் இம்ப்ரூவ்மென்ட் வாய்ப்பு இருந்தாலே அதை எடுத்துட்டோம் பண்ணோம். இம்ப்ரூவ்மென்ட் எடுத்துட்டாங்க சார். ஆனா இப்போ வந்து எதிர்த்தரப்புல வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு, நீங்க ஒரு தடவை அட்டெம்ப்ட் பாருங்க போல நீங்க 2 தடவை 3 தடவை அட்டெம்ட் ஆகலாம், அதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜெய் மெயின்ல அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, நேட்டா அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே ரிப்பீட்டர் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து அது அவ்வளவு சரியா இல்ல சார். நீங்க உங்களுடைய நிறைவு கருத்து சார்? அதாவது நேர்மையா நியாயமா நடத்தினா நீட்டுன்றத ஒண்ணு மாநில உரிமையை தொடாமல் வைத்துக் கொண்டால் நல்லது. என்னை பொறுத்தவரையும் மாநில உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மாநில உரிமையை எடுக்காம அந்த அவங்க டச் பண்ணாமல் அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அதை நான் வந்து வழிமொழிகிறேன். ஆனால் அதை தொட்டுட்டு இதையும் பண்ணால் அப்புறம் மாநில சுயாட்சி மாநில உரிமை அந்த மரியாதைன்றது போயிடும். அதனால் வந்து இவங்க சொன்ன மாதிரி சென்ட்ரல் சிலபஸ் அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இந்த மக்களில் யாருக்கு அது மூலமாக வாய்ப்பு அங்கே வழியாக போகணும்னு நினைக்கிறோம் அந்த வழியில் போகலாம். இதை செலக்ட் பண்ணுறது எங்களுக்கு சாய்ஸஸாக இருக்கும் அப்படின்றது என்ன பதிவு பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்பகத்தன்மையை கொண்டு வாங்க. நீட்டுன்னு சொல்லி இவ்வளோ போகிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன், 6 மாதம் முன்னாடி போனால் நான் இவங்களை எதிர்த்து நான் பேசுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். இப்போ இந்த லீக்கேஜ் பேப்பர் இந்த மாதிரிலாம் வந்தோன்னா அப்போ தமிழ்நாட்டில் அதாவது தென்னகத்தில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் தமிழ்நாடு ஆந்திரா இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் செலக்ட் ஆகல. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா லைனாக சீரியலில் பாஸ் ஆனாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? அப்போ வந்து இங்கே அவங்க கம்பேர் பண்ணும்போது we are so brilliant, பட் ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பை வந்து இங்கே வந்து கம்மியாக கருணை மதிப்பெண்கள் கொடுத்தவங்களுக்கு மறுதேர்வு நடத்தப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கணும். நீட் தேர்வு, அதுக்கப்புறம் நீட் விலக்கு ஒழிப்பு இதெல்லாம் பேசினாலும் கூட ஒட்டுமொத்தமாக தமிழக மாணவர்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது நிறைவா? தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவர்களுக்கு நீட்லேருந்து விலக்கு வழங்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும். நீட்டாக இருக்கலாம், சிஇடியாக இருக்கலாம், அல்லது வந்து அகில இந்திய நுழைவுத் தேர்வாக இருக்கலாம். அதன் மூலமாக மட்டுமே எய்ம்ஸ், ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவர்களுக்கும் தனியார் மருத்துவர்களுக்கும் நிகர்நிலை மருத்துவர்களுக்கும் நடத்தப்பட வேண்டும். தனியார் மருத்துவ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அதுதான் பிரச்சனை தீர்வு அமையும். அதே போல அரசாங்கம் வந்து ஏழை மாணவருடைய கல்வி கட்டணம் செலுத்தணும், ஃபீஸ் வந்து நியாயமாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சா இவ்வளவு விஷயங்களையும் வந்து புரிந்து கொண்டு திரு விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறதா இப்போ நம்ம வந்து விஜயோட டாபிக்ல இருந்து திருப்பி நீட்டுக்குள்ளே போய் அதனால பல்வேறு விஷயங்கள். ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இத்தனை தகவல்களையும் புரிந்து கொண்டு திரு விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை முன்மொழிந்திருக்கிறாரா, அவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கா, அதுல புரிதல்கள் நிறைய இருக்கா, இது அரசியல் காரணங்களுக்காக இருக்கா? இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அரசியல் நோக்கி இவர் பேச வேண்டியிருக்க சூழல் இருக்கா? 2026 கணக்கா பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு விஷயங்களையும் இந்த அவையில் பேசியிருக்கோம்.